ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் நம்ம அனைவரோடு கூட இருப்பாராக. இந்த நாளில் தேவ செய்தியின் தலைப்பு போராட்ட ஜெபம். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜெபத்தை பற்றி நம்ம தியானிச்சு வருகிறோம். இந்த நாளில் தலைப்பாக போராட்ட ஜெபம். எப்படி நம்ம போராடி ஜெபிக்கணும், ஜெபங்களை எப்படி போராட்டங்கள் வரும், அந்த போராட்ட ஜெபத்தை நம்ம எப்படி வசனத்தை கொண்டு நம்ம ஜெயிக்கணுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதாரமான வசனம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 32வது வசனம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆவியானுடைய அன்பை நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இது பவுல் ரோமாபுரி சபைக்கு சொல்கிறாரு. ஜெபத்தில் நான் எப்படி போராடுறேன், நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும். போராடி ஜெபிக்கணும். ஜெபத்தில் எப்பொழுதுமே அண்டர் த ஃபேன் ஆன் த சோஃபான்னு சொல்லுவாங்க. 5 அடுக்காக இருக்குது, பரவாயில்ல ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறது ஒரு விதமான ஜெபம். எல்லாமே சஃபிஷியேட்டாக இருக்கிறவங்க ஸ்தோத்திரம் ஆண்டவர் அப்படின்னு விட்டுலாம். ஆனால் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்து ஆகணும், கர்த்தர் கிரியை செய்யணும், அவருடைய செயல்களை நம்ம பார்க்கணும், அவருடைய கரங்கள் நமக்காக அசையணும், தேவன் நம்ம வாழ்க்கையில் எழுந்துடணும் அப்படின்னா நம்ம போராடி ஜெபிக்க வேண்டியது முக்கியமான ஒரு காரியமாகுது. அதாவது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ப்ரேயர்ஸ், அதாவது வாழ்க்கையில் இருக்கிற சவால்கள், இப்போ தீய சக்திகளை மேற்கொள்ள, ஆவிக்குரிய தடைகளை எதிர்த்து போராட, நம்ம எல்லாத்தையும் ஜெயம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக போராடி ஜெபிக்கணும். அந்த போராட்ட ஜெபத்துக்கு எது தேவைன்னா விசுவாசம் தேவை. நமக்கு விசுவாசம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம போராடி ஜெபிப்போம், ஜெயிப்போம். அதாவது நம்ம கர்த்தரை எப்போதுமே நமக்கு புகலிடமாக பாதுகாப்பாக வச்சுருக்கணும். சங்கீதம் 91 உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வயலில் தங்குவான். அப்போ நம்ம தேவனை நோக்கி நம்பியிருக்கிற தேவன் நம்ம எப்போதுமே ஒரு உன்னதமான தேவனா, நமக்கு அடைக்கலமான தேவனா, நமக்கு பாதுகாப்பு தேவனாக வச்சுருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பார்த்திங்கன்னா, யாக்கோபு விடியும் அளவும் போராடுறார். எதுக்காக? அவருக்கு ஏற்கனவே ஆசீர்வாதங்கள் இருக்குது. 2 மனைவி இருக்குது, 12 பிள்ளைங்க, ஒரு மக 13 பிள்ளைங்க இருக்குது. கர்த்தர் போதுமானவளுக்கு ஆடு மாடுகளை கொடுத்துருக்குறாரு. அவருடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்குது. ஆனால் அவர் எதுக்காகனா, இவ்வளோ உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எனக்கு இருந்தாலும் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், அந்த உறுதியில் அவர் என்ன பண்ண, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழி நான் போக விட மாட்டேன் அப்படின்னு உறுதியாக விடாப்பிடியாக விடியும் அளவும் போராடினார். அப்போ கர்த்தருடைய தூதன் அவர் என்ன பண்ணார், யாக்கோபை ஆசீர்வதித்து யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றினார். அப்போ நம்ம ஆவிக்குரிய யுத்தம், ஆவிக்குரிய போராட்டம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இப்போ கண்டிப்பாக ஜெபிக்கணும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-18 வசனம் பார்த்திங்கன்னா, சர்வாயுத வர்க்கம் நமக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துக்கு போகிறவங்களுக்கு போட்டுக்கணும். ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டினா கண்டிப்பாக ஃபைன் போடுவாங்க. அப்போ தலைக்கு பாதுகாப்பாக நம்ம ரட்சண்யம் என்னும் தலைச்சீராக நமக்கு இருக்கணும். அப்புறம் நீதி என்னும் மார்க் அவசரம் நம்மக்கிட்ட இருக்கணும். விசுவாசமாகிய கேடகம் இருக்கணும். சுவிசேஷமாகிய பாதரட்சை நமக்குள்ளே இருக்கணும். சத்தியம் என்கிற கச்சையை நம்ம இடையில கட்டிக்கொள்ளணும். வசனம் என்கிற ஆயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். எதிரியை நம்ம வீழ்த்தணும். எதிரியையும் நம்ம வீழ்த்தணும். நாம் பாதுகாக்கணும். அப்படின்னா நமக்குள்ள வசனமும் விசுவாசமும் இருந்தால் தான் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை நம்ம ஜெயிக்க முடியும். ஜெயிக்கணும். அதுக்கு நமக்குள்ள விசுவாசம் வேணும். 1000 ஜெபிச்சுட்டு நமக்குள்ள விசுவாசமே இல்லைன்னா அப்போது அது பிரயோஜனமே இல்லை. அப்போ நமக்குள்ள 2 வேணும். அதாவது விசுவாசம் நம்மளை பாதுகாக்கும், வசனம் எதிராளியை வெட்டும். அப்போ நமக்குள்ள விசுவாசம் இன்னும் கேடகத்தையும் அப்புறம் வசனம் என்ன ஆயுதத்தையும் என்ன பண்ணணும், பட்டயத்தை பிடிச்சிட்டா நம்ம எதிரியை கண்டிப்பாக தோக்கடிக்க முடியும். மூசே இஸ்ரவேல் மக்களுக்காக என்ன பண்ணுறாருனா விடாப்பிடியாக போராடி ஜெபிக்கிறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, இவங்களாம் முரட்டாட்டமுள்ள ஜனங்கப்பா, இவங்களாம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, அவங்க என்னை மடிவாக்கிட்டாங்க, என் பேச்சை கேட்கவே மாட்டாங்க, நான் அவங்களுடைய ஜனங்கள் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன அழிக்க போகிறேன். இல்லை அவர் சொல்கிறார், இல்லை ஆண்டவரே, எகிப்துக்கு கேட்டாங்கன்னா அதுக்காக தான் கர்த்தர் இவங்களை கூட்டிகிட்டு வந்தார், அவரால் காப்பாற்ற முடியல, அவர் ஜனங்களை அழிக்க போகிறாரு அப்படின்னு உன் நாமத்துக்கு அவகீர்த்தி உண்டாகவே ஆண்டவரே, அவங்கள நீங்கள் அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் மக்களுக்காக மோசே போராடி ஜெபிச்சார்.
நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம தனிப்பட்ட ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே நாங்கள் உங்களை நம்பி வந்துட்டோம்ப்பா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிக்கணும், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அந்த சொல்கிற வெற்றி சிறந்த பிள்ளைகளாக ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களாக இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி நம்ம வாழணும். ஆண்டவரே புறஜாதி மக்கள் எங்களை பார்க்குறாங்க ஆண்டவரே, பைபிள் தூக்கிட்டு போனாங்க, கர்த்தரை நம்பி போனாங்க, அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கலையே, அவங்க வீட்டு காரியங்கள் எப்படி இருக்குது, அவங்க பிள்ளைகள் காரியம் எப்படி இருக்குது, அவங்க குடும்பத்து காரியங்கள் எப்படி இருக்குதே சொல்லிட்டு ஆண்டவரே அப்படி பேசாதபடிக்கு உமது நாமத்துக்கு மகிமை வர பண்ணுங்க கர்த்தாவே. எங்களுக்காக அல்ல தகப்பனே, எங்களுக்காக அல்ல தகப்பனே, உமது நாமத்துக்கு மகிமை வர பண்ணணும். அப்படி போராடி நம்ம ஜெபிச்சா கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை அழிக்கலை. மோசே போராடி ஜெபிச்சது போல் நம்ம போராடி ஜெபிக்கும் போது நம்மளுடைய குலம் கோத்திரங்களை அழியாது. அப்படி நம்ம பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக, நம்ம குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக ஆரோனுடைய கோல் பூத்து காய்த்து துளுர்த்தது போல் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் துளிர்க்கும்படியாக நம்ம போராடி கண்டிப்பாக ஜெபிக்கணும். மன உறுதி, இந்த போராட்ட ஜெபத்தில் நமக்கு எது வேணும்? மன உறுதி வேணும். நம்ம தொடங்குவோம், யுத்தம் பண்ண தொடங்குவோம். ஆனால் என்ன பண்ணுவோம்? நம்மளால் தொடர்ந்து ஜெயிக்க முடியாது. அவர்கள் உமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உம்மை மேற்கொள்ள விட்டார்கள். நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் நம்மக்கிட்ட ஒரு மன உறுதியும் மன தைரியமும் இருந்தால் தான் நம்ம போராடி ஜெபிக்க முடியும், போராடி ஜெயிக்க முடியும். எலியா பார்த்திங்கன்னா மழை அந்த நாட்களில் மழை பெய்யலை, ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நீ போய் பாரு. ஆனால் அவர் என்ன பண்ண, மலை மேலே நின்று தன்னுடைய முகத்தை முழங்காலில் படும்படி குனிஞ்சு ஜெபிக்கிறாரு. அப்போ அவர் சிலருக்கு போய் பார்த்துட்டு வந்து கொடுக்குற ஊழியக்காரு, அதாவது கையளவு மேகம் தெரியுது. அவர் தளராமல் போராடி ஜெபிச்சார். கர்த்தர் அந்த தேசத்தில் மழை பெய்யும்படி கட்டளையிட்டார். அப்போ நம்மளை கூட இன்றைக்கி எலியாவை போல் பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும், எலியா சிலர் நான் ஒரு பாடுள்ள மனுஷன்தான், எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு கேட்டார். எலிசாவோட ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எலியாவின் தேவன் நம் தேவன், எலிசாவின் தேவன் நம் தேவன். அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட ஆசீர்வாதமான மழை பெய்யும்படி நம்ம போராடி ஜெபிச்சா கர்த்தர் நம்ம தனிப்பட்ட ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமான மழை பெய்யும்படி அனுக்கிரகம் செய்வார். நெகேமியா பார்த்திங்கன்னா இரவும் பகலும் இஸ்ரவேல் மக்களுக்காக அந்த ஜெபிக்கிறார். ஆண்டவரே அவங்க பாவம் பண்ணிட்டாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, எருசலேமில் அலங்கங்கள்லாம் இடிபட்டு போயிடுச்சு, அதை கட்ட முடியல, அவங்க செஞ்ச எல்லா பாவங்களையும் நீங்கள் மன்னிங்கப்பா அப்படின்னு நெகேமியா இரவும் பகலும் இஸ்ரவேல் மக்களுக்காக போராடி ஜெபிச்சார். நமக்குள்ள போராடி ஜெபிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள விசுவாசம் வேணும். அவிசுவாசம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெபிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. ரெண்டாவது நமக்குள்ள விடாமுயற்சி வேணும். தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்று இன்றைக்கி ஜெபிச்சிட்டோம், பரவாயில்ல விடு, கடவுளுக்குள்ள நாளைக்கு ஒரு வேலைக்கு போய்டும், அப்போ அதெல்லாம் மறந்துடும். அப்படி இல்லை, நம்ம ஒரு காரியம் குறிக்கோள் ஒரு கோல் வச்சுட்டோன்னா அதை நம்ம கையில் கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாது. எனக்கு இந்த காரியம் கர்த்தர் செஞ்சு தான் ஆகணும், அதற்கு நம்ம விடமாட்டோம் ஆண்டவர். யாக்கோபு விட்டாரா? பொழுது விடியுது, உமக்கு பொழுது விடியுது ஆண்டவர், என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பொழுது விடியணும்ப்பா, நான் எத்தனை நாள் பொழுது விடியணும் காத்திருக்கிறேன் ஆண்டவர், என் வாழ்க்கையில் ஒரு பொழுது விடியணும் அப்படின்னு அவர் அந்த விடியும் அளவும் போராடி ஜெபிச்சார். நம்ம விடாமுயற்சி ஜெபத்தில் 5 நாளில் கொடுத்தாலும் அவர் தான் கொடுக்கணும், 50 நாளில் கொடுத்தாலும் அவர் தான் கொடுக்கணும், 5 மாதத்தில் கொடுத்தாலும் அவர் தான் கொடுக்கணும், 5 நிமிஷத்தில் கொடுத்தாலும் அவர் தான் கொடுக்கணும், 5 நொடியில் கொடுத்தாலும் அவர் தான் கொடுக்கணும். அப்போ நம்ம விடாப்பிடியா ஆண்டவரே எனக்கு நீங்கள் கொடுத்தால் ஒழிய, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நம்ம போக விட மாட்டேன் அப்படி போராடி ஜெபிக்கும்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம போராட்ட ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். தானியேல் இடைவிடாமல் 3 வாரங்கள் போராடி ஜெபிச்சார். கர்த்தர் தானியேலுக்கு தரிசனங்களையும் அதை அறியக்கூடிய பொருள்களையும் என்ன பண்ணார்? வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து, நம்ம ஆராதிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரி. இரவு முழுவதும் போராடி ஜெபிச்சார் தான் காலையில் சீஷர்களை தேர்ந்தெடுத்தார். 12 பேர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா உடனே ஒரு சீட்டு குடிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கலை, இல்லை போகிற வரவங்களாம் வாங்க கூப்பிடல. இரவு முழுவதும் ஜெபிப்பார், பகல் முழுவதும் ஊழியம் செய்வார். இரவு முழுவதும் போராடி ஜெபிச்சார். பொழுது விடிஞ்சால் 12 சீஷர்களை அப்போஸ்தலர் தேர்ந்தெடுத்தார். அவர் தேர்ந்தெடுத்த 12 பேர் தான் இன்றைக்கி உலகமெங்கும் சுவிசேஷம் பரவத்துக்கு அவங்க தான் வித்தா, அவங்க தான் ஆணிவேரா, அவங்க தான் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறாங்க. அந்த 12 பேரால் தான் இன்றைக்கி உலகம் முழுக்க சுவிசேஷம் பரவுச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிச்சிருப்பார்? இரவு முழுதும் போராடி ஜெபிச்சார். கானானே ஸ்திரீ விடாப்பிடியாக கெஞ்சி, ஆண்டவரே
என் மகளை நீங்கள் குணமாக்குங்க. அவர் நாய்க்குட்டிக்கு பரவாயில்ல ஆண்டவரே, நீங்கள் நாய்க்குட்டிகள் சொன்னாலும் பரவாயில்ல, மேஜை துணுக்குகள் இருந்தாலும் பரவாயில்ல, என் மகளுக்கு நீங்கள் சுகமாக்குங்க ஆண்டவரே. அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணார், தெய்வீக சுகத்தையும் ஒரு விடுதலையும் கொடுத்தாரு. பவுல் எப்பொழுதும் விசுவாசிகளுக்காக போராடி ஜெபிச்சாராம். நம்ம படித்தோம் இல்லைங்களா, ரோமர் 15:32 தேவனை நோக்கி நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட என்ன பண்ணுங்கள், சபைகள் கட்டப்பட வேண்டும், ஊழியங்கள் கட்டப்பட வேண்டும், ஊழியக்காரர்களுக்கு தெய்வீக சுகம் கிடைக்கணும், தேசத்தின் தலைவர்கள் நல்லபடியாக இருக்கணும், நம்ம தேசம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம போராடி ஜெபிக்கும்பொழுது கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். சபைக்காக, விசுவாசிகளுக்காக, ஊழியங்களுக்காக, அப்புறமா புறஜாதி மக்களுக்காக, சீஷர்களுக்காக, அப்போஸ்தலர்களுக்காக, இஸ்ரவேல் மக்களுக்காக, எருசலேமின் சமாதானத்துக்காக, ஆசீர்வாதமான மழை பெய்யும்படியாக, அப்படி தரிசனங்கள் நமக்கு விளக்கணும். தரிசனங்கள் நம்ம காணும், தரிசனத்துக்கு விளக்கமாக சொல்லும்படியாக நம்ம போராடி ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்ம போராட்ட ஜெபங்களுக்கு இன்றைக்கே இந்த நிமிஷமே கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் பதில் கொடுப்பாராக. ஆமேன்.